கச்சா எண்ணெய் சந்தையில் இந்தியா எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த நாடு என்பது தெரியுமா? உலகளாவிய ரீதியில் கச்சா எண்ணெய் கொள்வனவு செய்வதில் இந்தியா 3ஆம் இடம் வகிக்கின்றது. அதே கச்சா எண்ணெயை நுகர்வு செய்யும் அடிப்படையில் உலகளாவிய ரீதியில் இந்தியாவுக்கு 3வது இடம். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உலகளாவிய ரீதியில் தான் இந்தியாவுக்கு முதலிடமும் 3வது இடமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் கச்சா எண்ணெய் சந்தையில் இந்தியா எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த நாடு என்பது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆகவே விடயம் என்னவென்றால், இந்தியா குறிப்பிட்ட ஒரு மாதத்திற்கு மட்டும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை கொள்வனவு செய்வதற்காக அமெரிக்கா இந்தியாவுக்கு அனுமதி வழங்கி இருக்கின்றது. குறிப்பிட்ட ஒரு மாதத்திற்கு மட்டும்தான். அதற்கு பிறகு இந்தியாவுக்கு ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதற்கு அனுமதி கிடையாது. ஆகவே கச்சா எண்ணெய் சந்தையில் முதலிடம் வகிக்கும் இந்தியாவுக்கு ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்வனவு செய்வதை இந்தியா முடிவு செய்ய வேண்டுமா, அல்லது அமெரிக்கா இந்தியாவுக்கு அனுமதி வழங்க வேண்டுமா? இது தொடர்பான விரிவான செய்திகளை இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்றோம். அடுத்ததாக, ஈரானுடைய புதிய உச்ச தலைவரை தீர்மானிப்பதற்கு ஈரான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய அனுமதி பெற வேண்டும் என்றும், அவர்கள் சுயமாக புதிய உச்ச தலைவரை தீர்மானிப்பதில் எங்களுக்கு துளி அளவேனும் உடன்பாடு இல்லை என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். உண்மையில் யார் இந்த டொனால்ட் ட்ரம்ப்? இவர்தான் இந்த உலகத்தின் தலைவரா? இது போன்ற மத்திய கிழக்கில் நடக்கின்ற உண்மையான தகவல்களை தெளிவாக இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போவதால் தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி விடாமல் முழுமையாக பார்த்துவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இதனை ஷேர் செய்து விடுங்கள். என்னுடைய வீடியோவை நீங்கள் முதன்முறையாக பார்க்கின்றீர்கள் என்றால், என்னுடைய முயற்சிக்கு நீங்கள் ஆதரவு தர விரும்பினால் இந்த ஹசன் கெலர் எனப்படுகின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக உங்களுடைய ஆதரவை எனக்கு தர முடியும் என்பதை கூறிக்கொண்டு இப்போது விரிவான தகவல்களுக்குள் செல்லலாம். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவுகின்ற பதற்ற நிலை காரணமாக உலகளாவிய ரீதியில் எண்ணெய் விநியோகத்தினை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி இந்தியா ரஷ்யாவிடமிருந்து குறிப்பிட்ட ஒரு மாத காலத்திற்கு மட்டும் கச்சா எண்ணெய் கொள்வனவை செய்து கொள்ளலாம் என்று இந்தியாவுக்கு அமெரிக்கா அனுமதி வழங்கி இருக்கின்றது. உண்மையிலேயே நான் ஏற்கனவே கூறியது போன்று உலகளாவிய ரீதியில் கச்சா எண்ணெயை கொள்வனவு செய்யும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவுக்கு முதலிடமும், அந்த கச்சா எண்ணெயை நுகர்வு செய்வதில் இந்தியாவுக்கு 3ஆம் இடமும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் கச்சா எண்ணெய் சந்தையில் இந்தியா தான் மிகப்பெரிய ஜாம்பவான். ஆகவே எந்த நாட்டிடம் இருந்து தாங்கள் கச்சா எண்ணெயை கொள்வனவு செய்ய வேண்டும் என்று இந்தியா தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் இங்கே நடப்பது தலைகீழாக இருக்கின்றது. இந்தியா வேறு ஒரு நாட்டிலிருந்து எண்ணெயை கொள்வனவு செய்வதற்கு அமெரிக்க ஜனாதிபதி அனுமதி வழங்குகிறார். அப்படி என்றால் இந்தியா அமெரிக்காவுக்கு அடிமையாக இருக்கின்றதா என்பது பலதரப்பட்ட நபர்களினுடைய கேள்வியாக காணப்படுகின்றது. உதாரணமாக, நான் ஒரு பலசரக்கு கடை ஒன்று வைத்திருக்கின்றேன் என்று வைத்துக் கொள்வோம். என்னுடைய கடைக்கு ஒரு வாடிக்கையாளர் வருகிறார். அவர் நான் ஒரு மாதத்துக்கு வியாபாரம் பண்ணும் பொருட்களை ஒரே நாளில் கடன் இல்லாமல் காசுக்கு கொள்வனவு செய்யக்கூடிய வாடிக்கையாளர். இப்போது நான் இவருக்கு அதி உயர் சேவைகளை வழங்க வேண்டும். இவரை மரியாதையுடன் நடத்த வேண்டும். ஏனென்றால் இவர் பெரிய வாடிக்கையாளர் எனக்கு. அப்படி நான் அவரை கவனித்தால் தான் அவர் ஒவ்வொரு நாளும் என்னுடைய கடைக்கு வந்து பொருட்களை எல்லாம் கொள்வனவு செய்வார். எனக்கும் அதிகமான லாபங்களை உழைத்துக் கொள்ள முடியும். இப்போது நான் இவரை மரியாதையாக நடத்தினாலும் என்னுடைய கடையில் தான் நீ பொருட்களை வாங்க வேண்டும். இன்று மட்டும் நான் விடுமுறைக்காக கடையை பூட்டுவதால் நீ பக்கத்து கடையில் பொருட்களை வாங்குவதற்கு நான் அனுமதி வழங்குகிறேன் என்று கூறினால் அந்த வாடிக்கையாளர் என்ன செய்வார்? ஓங்கி எனக்கு ஒரு அறை தந்துவிட்டு அன்றோடு என்னுடன் வியாபாரம் செய்யும் நடவடிக்கைகளை இடைநிறுத்தி விடுவார். அதுதானே உலக நியதி. ஆனால் இங்கே இப்போது என்ன நடக்கின்றது? இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை கொள்வனவு செய்வதற்காக ஒரு மாத கால அவகாசத்தினை அமெரிக்கா இந்தியாவுக்கு வழங்குகிறது. அப்படி அனுமதி வழங்கவில்லை என்றால் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை கொள்வனவு செய்ய முடியாதா? இந்த அளவுக்கு அமெரிக்கா இந்தியாவில் அதிகாரம் பண்ணுவதற்கான காரணம் என்ன? அது மட்டுமில்லை, இந்த அனுமதியை அமெரிக்காவினுடைய நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட் வழங்கிவிட்டு உலகளாவிய ரீதியில் எண்ணெய் வியாபாரத்தினை தாங்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற ஈரானால் வந்த இந்த பிரச்சினைக்காக வேண்டியே இந்த அனுமதி வழங்கப்படுகின்றது என்று குபீர் என்று சிரிக்கக்கூடிய உலக மக்கள் அனைவரையும் முட்டாளாக கருதக்கூடிய ஒரு கருத்தினை தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார். உலகளாவிய ரீதியில் எண்ணெய் வியாபாரத்தை தான் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று நினைத்தது ஈரானா, அமெரிக்காவா? ஈரானுக்கும்
இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடக்கின்ற இந்த போர் தீவிரவாதத்தை வளர்ப்பதற்கு ஈரான் நிதி உதவி செய்வதும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு ஈரானுடைய அணு ஆயுத உற்பத்தி அச்சுறுத்தலாக இருப்பதும் தான் காரணம் என்று நாம் நினைத்தால் அதுதான் நம் முட்டாள்தனத்தின் உச்சகட்டம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் காணப்படுகின்ற பிரச்சனை 1979 ஆண்டில் இருந்து காணப்படலாம். ஆனால் இப்போது நடக்கின்ற இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் அமெரிக்க பொருளாதார தடைகளை ஈரானுக்கு விதித்திருந்த போதிலும் சீனா போன்ற அபிவிருத்தி அடைந்த நாடுகள் ஈரானிடமிருந்து எண்ணெயை கொள்வனவு செய்ததுதான். இந்தியா கூட 2019 ஆண்டிலிருந்து ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெயை கொள்வனவு செய்திருக்கின்றது. இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை கொள்வனவு செய்வதற்கும் சீனாவானது ரஷ்யா மற்றும் ஈரான் போன்ற நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெயை கொள்வனவு செய்ததற்கும் இரண்டு நாடுகளுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் முடிந்தவரை பல முறைகளில் அழுத்தங்களை கொடுத்து பார்த்தார். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்களை அதிக அளவான வரியையும் விதித்து பார்த்தார். ஆனால் அதனை பெரிதாக கண்டுகொள்ளாத சீனா போன்ற ஒரு சில அபிவிருத்தி அடைந்த நாடுகள் ஈரானிடம் எண்ணெய் கொள்வனவை தொடர்ந்தும் செய்து கொண்டுதான் இருந்தது. சீனா ரஷ்யாவிடம் இருந்துதான் பெரும் பகுதியை கொள்வனவு செய்தது. ஆனால் ஒரு சில சமயங்களில் அமெரிக்க தடை காணப்பட்டிருந்த போதிலும் அடிக்கடி ஈரானிடம் கச்சா எண்ணெயை கொள்வனவு செய்தது. இந்தியா இதற்காக 2019 இருந்து ஈரானிடம் இருந்து கச்சா எண்ணெய் வியாபாரத்தை நிறுத்தியது என்றால் அதற்கு அமெரிக்கா விதித்திருந்த பொருளாதார தடைதான் காரணம். இப்போது இந்தியாவானது ரஷ்யா, ஈராக், சவுதி அரேபியா, யுனைடெட் அரபிக் எமிரேட்ஸ் மற்றும் அமெரிக்காவில் இருந்துதான் கொள்வனவு செய்கின்றது. இதனால் இந்தியாவுக்கு என்ன நட்டம் என்றால் ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெயை கொள்வனவு செய்ததற்கு பல சலுகைகள் இந்தியாவுக்கு வழங்கப்பட்டது. அதில் முதன்மையான சலுகை என்னவென்றால் கச்சா எண்ணெய்க்கான பணத்தொகையினை இந்தியா முழுமையாக டாலரில் செலுத்த வேண்டிய அவசியமில்லை. பகுதி டாலராகவும் பகுதி அளவு பணத்தினை இந்தியன் ரூபாயாகவும் வழங்க முடியும். இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. உலக சந்தையில் முக்கியமான விடயமாக காணப்படுகின்ற கச்சா எண்ணெயை இந்தியன் ரூபாயில் செலுத்தி வாங்க முடியும் என்றால் இந்தியாவினுடைய டாலர் கையிருப்பினை அதிகரிக்க முடியும். ஏற்கனவே நான் கூறிய மத்திய கிழக்கு நாடுகள் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளை விட ஈரான் இந்தியாவுக்கு குறைந்த விலையில் கச்சா எண்ணெயை வழங்கியது. இதனால் மக்களுக்கு பெட்ரோல், டீசல், கேஸ் போன்ற பல்வேறுபட்ட விடயங்கள் மலிவான விலையில் கிடைத்திருக்கும். ஆனால் அமெரிக்காவின் இந்த தலையீட்டால் அந்த விலையை சாதாரணமான மக்கள் தான் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இதனால் அரசுக்கு எந்தவித நட்டமும் கிடையாது. அடுத்ததாக சில சமயங்களில் கப்பலுக்கான கட்டணத்தையும் அந்த கப்பலுக்கான காப்புறுதியையும் ஈரானை வழங்கி இருக்கின்றது. இதனால் கூட மக்களுக்கு குறைந்த விலையில் பெட்ரோல், டீசல், கேஸ் போன்றவை கிடைத்திருக்கும். இதுவும் அமெரிக்க தலையீட்டினால் தான் தடுபட்டது. உலக அளவில் நடக்கின்ற கச்சா எண்ணெய் வியாபாரம் அமெரிக்க டாலரின் அடிப்படையில் நடக்கின்ற போது ஈரான் மற்றும் அமெரிக்க டாலரை கணக்கெடுக்காமல் இருந்தால் அமெரிக்காவுக்கு கோபம் வருமா, வராதா? கச்சா எண்ணெய் இந்தியாவுக்கு தேவை, அது ஈரானிடம் இருக்கின்றது. ஆகவே இரண்டு நாட்டுக்கும் இடையில் வியாபாரம் நடக்க வேண்டும் என்றால் ஒன்று ஈரான் நாணயத்தால் நடக்க வேண்டும், இல்லை என்றால் இந்தியன் ரூபாயால் நடக்க வேண்டும். இது இரண்டுக்கும் இடையில் டாலரின் தேவை எதற்காக வந்தது? இங்கேதான் உலக அரசியல் இருக்கின்றது. அதனை பற்றி பேசுவதென்றால் இந்த காணொளி போதாது. ஆகவே இவ்வாறான விடயங்களால் தான் இப்போது நடக்கின்ற போர் எல்லாம். ஈரானுடைய அதி உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கொமைனி இருந்தால் வேலைக்காகாது. அவர் ஒருபோதும் அமெரிக்காவுக்கு அடிபணியாத கொள்கைகளை கொண்டவர். ஆகவே அவரை தூக்கிவிட்டு அமெரிக்காவின் கைப்பாவை ஒன்றை அந்த இடத்துக்கு வைத்துவிட்டால் ஈரானுடைய எண்ணெய் வளத்தையும் அமெரிக்காவில் இருந்துதான் கொள்வனவு செய்ய வேண்டி இருந்திருக்கும். அதாவது அமெரிக்காவின் தலையீட்டினால் தான் அதனையும் கொள்வனவு செய்ய முடியும். இப்போது ஈராக், சவுதி அரேபியா, யுனைடெட் அரபிக் எமிரேட்ஸ் போன்ற நாடுகளில் இருந்து எவ்வாறு வியாபாரம் நடக்கின்றதோ அதை போன்றுதான். இதே மாதிரி தான் ஈராக்குடைய பெட்ரோலிய வளம் உலக சந்தையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்பட்டது. அதனால் அந்த வளம் அமெரிக்காவுக்கும் தேவைப்பட்டது. அமெரிக்க நிறுவனங்கள் நேரடியாக வந்து ஈராக் பெட்ரோலிய வளத்தில் செல்வாக்கு செலுத்துவதை அப்போதைய ஜனாதிபதி சதாம் ஹுசைன் நேரடியாகவே தடுத்தார். ஆகவே 2003 ஈராக் போர் ஒன்று தொடங்கியது. இப்போது ஈரானுக்கு எந்தெந்த குற்றச்சாட்டுகளை வைத்து போர் தொடுக்கின்றார்களோ அதே குற்றச்சாட்டுகளை தான் அன்றைய கால ஜனாதிபதி சதாம் ஹுசைனுக்கும் வைத்தார்கள். பிறகு அதில் வெற்றியும் பெற்றார்கள். இப்போது ஈராக்குடைய பெட்ரோலியம் அமெரிக்க நிறுவனங்களை கொண்டுதான் உலக சந்தையில் விற்பனை பெறுகின்றது. அதே நிலைமைதான் இப்போது ஈரானுக்கும். அமெரிக்க நிறுவனத்தையோ அல்லது அமெரிக்க நாணயத்தையோ ஈரான் மதிப்பதில்லை. ஆகவே இதனால் அமெரிக்காவுக்கு எந்தவித வருமானமும் இல்லை. ஆகவே இப்போது ஈரானோடு போர் தொடுத்துக் கொண்டிருக்கின்றது அமெரிக்கா. அடுத்ததாக ஈரான் நாட்டின் அதி உச்ச தலைவரை தீர்மானிப்பதற்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய அனுமதியை பெற வேண்டும் என்று சமீபத்திய செய்திகளில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரான் நாட்டில் காணப்படுகின்ற அதி உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனியை கொன்றுவிட்டு புதிதாக தெரிவு செய்ய இருக்கும் தலைவரை தன்னுடைய அனுமதியோடு தான் தெரிவு செய்ய வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். உண்மையில் யார் இவர்?
இவர்தான் இந்த உலகத்தினுடைய தலைவரா? இவரை கேட்டு ஈரான் எதற்காக அந்த நாட்டினுடைய அதி உச்ச தலைவரை நியமிக்க வேண்டும்? ஏற்கனவே இருந்த தலைவர் பிழையான முறையில் அந்த நாட்டினை வழிநடத்துகிறார். அங்கே மக்களுக்கு சரியான முறையில் உரிமை கொடுக்கப்படாமல் மனித உரிமை மீறப்படுகின்றது, பெண்களுக்கான உரிமை மீறப்படுகின்றது என்று மேடை போட்டு பேசும் மேற்கத்திய அரசுதான் ஈரானில் காணப்பட்ட பெண்கள் பாடசாலை மீது குண்டு வீசி 150க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகளை கொன்று குவித்தது. சாத்தான் வேதம் ஓதுவது போன்று பெண் குழந்தைகளை கொன்று பெண்ணுரிமை பேசும் இவர்களுடைய இந்த நாடகங்களை இன்னும் இந்த உலக நாடுகள் நம்பிக்கொண்டுதான் இருக்கின்றது. அதற்கு நாமும் விதிவிலக்கு இல்லை என்பதை கூறிக்கொண்டு மேலும் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவுகின்ற உண்மையான தகவல்களை உடனுக்குடன் வழங்குவதற்கு நான் தயாராக இருப்பதால் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் புதிய தகவல்களை அருகில் கொண்டு வர முடியும் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை இந்த காணொளியில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.